முடியலடி. இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. சரி வர்ஷா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னடி இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிட்ட? அதான் நேற்றே சொன்னேன் எனக்கு ஒர்க் இருக்குன்னு. சரி வெயிட் பண்ண, நிக்கியும் சக்தி வரட்டும். இல்லை அவங்க 2 பேரும் அப்புறமா வரட்டும், நான் இப்போயே கிளம்புறேன். என்னடி ஆச்சு உங்களுக்கு? அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் கிளம்புறேன். யார்த்தையும் 1 நிமிஷம் நில்லு. ஏதோ பெருசாக நடந்திருக்கு, ஆனால் என்னன்னு தான் தெரியவே மாட்டேங்குது. சரி வர்ஷா பாய். 1 நிமிஷம் இல்லைங்க. என்னடி நீ இன்னும் அந்த மூஞ்ச மாத்தலையா? அட போடி. சரி நேற்று என்னதான் நடந்துச்சு, ஒழுங்காக உண்மையை சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் எதுவும் இல்லையே. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? நேற்று என்ன ஆச்சுன்னா இப்போ சொல்ல, யார் மேலே தப்பு? ஆர்த்தி மேலே தான். என்ன பண்ணுறது, அவளுக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லையே, நான் பேசி தான் ஆகணும் அவள்கிட்ட. அன்றைக்கி நான் கூப்பிட்டேன்ல, நேற்று எவ்வளோ நேரம் கூப்பிட்டேன், ஒழுங்காக வாடின்னு வந்தாள் அவ. சரி அருண் விஷயத்த கூட விட்டுரு, நான் கூப்பிட்டதுக்காச்சும் வந்திருக்கணும்ல. புரியுது. சரி விடு, சரி பண்ணிக்கலாம். நான் இனிமே அவள்கிட்ட பேசலடி, வேணா நீ பேசிக்கோ. பாவம்ல. சரி நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. இல்லைங்க போயிட்டாங்க. சரி நாம தான் ஏதாச்சும் வழி பண்ணி 2 பேரும் சேர்த்து வைக்கணும். ஒரு வழியா ரம்யா ஒரு ரூட்டு கிளியர். இனிமே அருணை நீ ஈஸியாக கவுத்தரலாம். அட ஏன் நீ வேற, அதுக்கு அருண் சம்மதிக்கணும்ல. நீ அவர்கிட்ட நல்லா நெருங்கி பழகு, அவரு தன்னாலே ஒத்து வருவாரு. பார்க்கலாம். ஆர்த்தி தானே? ஆமாம். சரி வாங்க போய் ஏதாச்சும் கலாய்ச்சி விடுவோம். இல்லை வேண்டாம் விடுங்க. அடா உங்களுக்குலாம் அவளை பற்றி தெரியாது, அவள் சரியானவ தெரியுமா? ஓ அப்படியா? சரின்னா நீங்கள் இங்கேயே இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சரி. இப்போ எதுக்கு வந்து என் வழியில் நிற்கிறீங்க? வழி விடுங்க. ஐயோ இதோ போடுறா. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் உங்ககிட்ட ஏதாச்சும் வந்து பேசினேனா? என்ன மேடம், அருண் சார் எனக்கு பெரிய அப்பா ஸ்டார் போல. நான் என்ன இப்போ உங்ககிட்ட அவனை நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேனா? அன்னைக்கு என்னமோ சொன்னீங்களே, நினச்சா அருணை எப்போ வேணாலும் உங்கள் பக்கம் இழுத்துருவேன்னு. இப்போ என்ன அதுக்கு? அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு வந்திருக்காங்கடி. அது சக்தி மூஞ்சியை பார்த்தியா எப்படி வரப்பா இருக்குன்னு? ஒருவேளை நம்மளை திட்டுவானோ? நேற்று தானே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதான் ஒன்றா தானே தங்கியிருக்காங்க, சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அச்சோ கிட்ட வந்துட்டாளுங்க. வழி விட்டு நிற்கிறீங்களா? காலையில இப்படிதான் வந்து வழியை மறைச்சிட்டு நிற்பீங்களா? அச்சோ பாவம், இவன் நிலமையை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஆமா, இத்தனை நாளாக உயிரா அந்த ஃப்ரெண்ட்ஸே இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல. இங்க பாருங்க, அது ஏன் இஷ்டம், உங்க வேலைன்னு அதை பாருங்க. ஐயோ சரி சரி. இப்போ வழி விடுறீங்களா? உன் திமிரு அடக்கலண்டி. இவ்வளோ இழந்தும் உனக்கு திமிரு மட்டும் அடங்குதா பாரு. அது என்னோட திமிரு, ஏன் இஷ்டம். அடக்கிறேன்டி, கூடிய சீக்கிரத்தில் அடக்கிறோம். அவ பாட்டுக்கு எப்படி போறா பாரு, திமிரு பிடிச்சவ. விடு விடு, அவளால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே இப்போ சப்போர்ட்டுக்கு இல்லை, என்ன பண்ண முடியும் அவளால்? சரி வா, ரம்யா ரொம்ப நேரமாக தனியாக இருக்கா, அப்புறம் நம்ம மேலே டவுட் வந்துடும். ஆமாம்மா வா. என்ன நீங்கள் பாட்டு பேசிகிட்டே இருக்கீங்க, அவள் பாட்டுக்கு போயிட்டா? நாங்கள் தான் சொன்னோம்ல, சரியான திமிர் பிடிச்சவனே. அவள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைனாலே எப்படி இருக்கா பாருங்களேன். சரி விடுங்க. டேய் இன்னைக்கு நீ தான் ரொம்ப லேட் பண்ணிட்ட, வா போய் சீக்கிரம் நிக்கி வேற போய் பார்க்கணும். இரு உனக்கு இன்னைக்கு ஷூட் இருக்கு, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா, வாடா. என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்ல, சரி வா போலாம். நீங்க எப்படி இங்க? டேய் இவங்களை யார் உள்ள விட்டது? உங்களை யார் உள்ள வர சொன்னது? அவளெல்லாம் நீங்க பார்க்க முடியாது, கிளம்புங்க ஃபர்ஸ்ட். பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியல, நீங்க புள்ளைய பத்தி பேசுறீங்களா? இத பாருங்க, ரொம்ப பேசுறீங்க. அவனை பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா நான் அமைதியா இருக்க மாட்டேன், இப்பயே சொல்லிட்டேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் உங்களால? என்ன வெளியில ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்கு, யார் வந்திருப்பா? காயத்ரி. ஐயோ அம்மா, இப்போ என்னத்துக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புறீங்களா ஃபர்ஸ்ட்? கொஞ்சம் பேசணும். ஐயோ இப்போ நம்ம என்ன பண்றது? ஐயோ தப்பிச்சும் ஓட முடியாது, என்ன பண்றதுனே தெரியலையே. சரி அண்ணன் பார்த்துப்பான். அவ தான் வரமாட்டான்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? நான் உன்கிட்ட பேசணும்னா ஃபர்ஸ்ட் அவளை எதுக்கு நீங்க கூட்டங்க? அவ உனக்கு யாரு? என்ன அம்மா இப்படி பேசுறாங்க? வேற வழியில நான் போய் தான் ஆகணும். காயு வா நம்ம வீட்டுக்கு போலாம்.
சரி இங்க பாரு, நான் உன்னை எதுவும் சொல்லல. வா நம்ம வீட்டுக்கு போலாம். நேத்து நடந்ததாவே இருக்கட்டும், எல்லாத்தையும் மறந்துடலாம். வா போலாம். வாடி. சொல்லிட்டே இருக்க, வாய் மூடிட்டு நிக்கிற. இதுல இருந்து தெரியலையா அவளுக்கு உங்க கூட வர விருப்பமே இல்ல, கிளம்புங்க. வாயு, நான் உன்கிட்ட தான் பேசுறேன், ஒழுங்கா நீ பேசு. என்ன மன்னிச்சிருமா, நான் உன் கூட வர மாட்டேன். என்ன எவ்வளவு கொழுப்பு உனக்கு. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, நான் வரல. தயவு செஞ்சு நாளை விட்டுருங்க. ஓ, அந்த அளவுக்கு உனக்கு வாய் நீண்டுச்சா? நான் வரல இல்ல, நான் அப்பாட்ட ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சொல்லிட்டேன். அண்ணன் தான் சொல்ல வேணாம்னு சொன்னான். ஐயோ, விஷயம் அவர் காதுக்கு போகவே கூடாது. போச்சுன்னா அப்புறம் நம்ம நிலைமை அவ்வளோதான். வேற வழி இல்லை, சைலண்டா போயிடுவோம். அப்புறமேட்டு என்ன பிளானாவது பண்ணிப்போம். இனி நான் கூப்பிடுறேன்ல, வரல என் கூட. நான் வரலன்னு சொல்லிட்டு நீ போ. உன்னை எப்படி வர வைக்கணும் எனக்கு தெரியுடி. சரி வாடா, நான் போலாமா? எனக்கு என்னவோ வீட்டுல யாராச்சும் இருக்கிறது தான் பரவாயில்லன்னு தோணுது. பரவாயில்ல, நான் நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். இல்ல அவன் சொல்ற மாதிரி எனக்கே இப்போ என்னமோ டவுட்டா தான் இருக்கு. சரி என்ன பண்ணலாம்? இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே இருந்துக்கலாம். அப்போ நான் ஃபோனில் சொல்லிடுறேன். சரி. சரி, அப்ப நான் உள்ள போறேன். சரி, அருணுக்கு ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ணிட்டு தாண்டா இருக்கேன், அவன் எடுக்கவே மாட்டான். அவனை தாண்டா நேரில் பார்த்து பேசணும். என்ன பண்ணுறது, இன்னைக்கு தான் எங்கேயும் போக வேணான்னு சொல்லிட்டியே. ஆமாம், இவங்கள நம்ப முடியாது, ஆளை வச்சு தூக்கினாலும் தூக்கிடுவாங்க. ஆமாண்டா, இவங்க அப்படியேப்பட்டவங்க தான். சரி, நீ திரும்ப ட்ரை பண்ணி பாரு, எடுக்கிறேன் நான். ட்ரை பண்ணுறேன். சும்மா புலம்பிட்டே இருக்காதடா. அட போடி. அவன் எதுவும் முக்கியமான வேலையா கூட இருக்கலாம்ல. அட்லீஸ்ட் ஃபோன் ஆன் பண்ணியாச்சும் பேசலாம்ல. இப்போ வரைக்கும் ஆன் பண்ணல அவ. என்ன பிரச்சனைன்னு தெரியாம ஒருவேளை ஆன் பண்ணி அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா? நீ சொல்கிறதும் புரியுது, இருந்தாலும் ரொம்ப போட்டு குழப்பிக்காத. கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவா. நானும் அதை நம்புகிறேன், பார்க்கலாம். டேய், வரியா கேண்டீன் போகலாம்? போகலாமே. இல்லை, நீங்கள் இங்கேயே இருங்க, நான் கிளம்புறேன். அடிப்பாவி, ஆர்த்தி வந்ததுனால தான் சொன்னியா? ஆமாம். இருந்தாலும் ரொம்ப ஹர்ட் பண்ணுறடி. அவள் எப்படி நம்மள ஹர்ட் பண்ணலாம்? சரி விடு, இதை பற்றி பேச வேணாம். ஏன்டா இன்னைக்கு இப்படி இருக்க? எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டேற, இப்போ எதுக்கு இப்படி இருக்க? ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு என்னவோ எல்லாருமே தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களோன்னு தோணுதுடா. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சரி, இத்தனை நாள் நீ சொல்ற மாதிரியே நான் இருந்தேன். நேத்து என்ன பண்ணா அவ? ஒருவேளை உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறத உண்மைன்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. அதுக்கு அவ என்கிட்ட கேட்டிருக்கணும்ல. எஸ்கியூஸ் மீ சார், உள்ளே வரலாமா? வாத்தி, என்னாச்சு, என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, நான் என்னோட ஜாபை குவிட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்டா அந்த அளவுக்கு இவ ரொம்ப வீக்கா என்ன? எதையும் அவளால இருந்து சமாளிக்க முடியாதா? இல்லை விக்ரம், இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது. அது எனக்கும் நல்லதில்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கும் நல்லதில்லை. அப்படி என்ன பெருசா இவ நல்லது கெட்டதை பார்த்துட்டாலாம்? சும்மா ஓவரா பேசிட்டு இருக்கா. விக்ரம், நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஜாபை குவிட் பண்ணிக்கிறேன். எதுக்கு இப்படி திடீர்னு முடிவு எடுக்கிற? அவசரப்படாத. இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு மெயில் பண்ணிவிட்டு நான் கிளம்பிடுறேன். நில்லு. சாரி, இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எதை நினச்சிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க நீ? நான் என்ன அருண் பண்ணேன்? எனக்கு வேலை பிடிக்கல, அதனால நான் கிளம்புறேன். நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க ஆர்த்தி. உன்னை விட நான் ஒன்றும் ஓவராக பண்ணல, சரியா? நான் எடுத்தது தான். நான் கிளம்புறேன். போ. ஒருவேளை உனக்கு நானும் ரம்யா ஒன்றா இருக்கிறது பார்க்க பிடிக்கலையோ என்னவோ. எனக்கு என்ன வருது அதனால? நான் ஏன் கவலைப்பட போகிறேன்? அப்போ உன் மனசுக்குள்ள இன்னும் நான் இருக்கேன் அதானே? அப்படிலாம் இல்லை, யார் சொன்னா? அப்போ எதனால ஜாபை விட்டு போற? எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அப்போ சரி, நீ ஜாபை குவிட் பண்ணினா அதான் அர்த்தம் நான் எடுத்துப்பேன். நீ இன்னமும் என்னை லவ் பண்ணுற, உன்னால் என்னை வேற ஒரு பொண்ணு கூட பார்க்க முடியல, அதனால தான் போகிறேன்னு நான் நினச்சிப்பேன். ஓகேவா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் இங்கே தான் இருப்பேன், வேணா பாரு. ஓ, அப்போ உனக்கு என் மேலே இன்னும் லவ் இல்லை? இல்லை. சரி, அப்போ சரி, தாராளமாக இங்கே வேலை பண்ணு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன். அப்புறம் நீ யாரை வேணா லவ் பண்ணிக்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அப்போ சரி, இங்கே இரு. இங்கே தான் இருக்க போகிறேன். சே, கட்டு பேத்துறானுங்க எல்லாம். எங்கே போய் தொலையதுன்னே தெரியல. அவளை வெறுக்கிறாங்கிறேன், ஆனால் அவள் வேலையை விட்டு கூட போக விட மாட்டேடா. என்னவோ தெரில, அவளை அனுப்பத்துக்கு மனசே வர மாட்டேங்குது. அதனால தான் இங்கே இருக்கட்டும்னு அப்படி பேசினேன். சரி விடு, எப்படியும் ஆத்தியை சமாளிச்சு இங்கே இருக்க வச்சிட்டேன், அப்புறம் என்ன? இப்பயாச்சும் கொஞ்சம் நார்மலாக இரேன். இருந்தாலும் நான் அவளை பழி வாங்க விட மாட்டேன்டா. இவ்வளோ தூரம் வந்த என்ன இன்னமும் கஷ்டப்படுத்திட்டால. சரி விடு, பார்த்துக்கலாம் விடு. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. வேலையை விட்டும் போக முடியல. நிக்கியும் சக்தியும் பேசவே மாட்டாங்க. எனக்கு ஆஃபீஸில் இருக்கவே பிடிக்கல. ச்சே.
ஆத்தி வந்துட்டியா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டனோ? இல்ல இல்ல, நான் இப்பதான் வந்தேன். நான் எதுக்காக உனக்காக வெயிட் பண்ணோம்? அட, உனக்கு காஃபி தானே வேணும், அதை கொடுக்கறதுக்கு தான் வெயிட் பண்ண வச்சிட்டனான்னு கேட்டேன். இல்ல இல்ல, வேண்டாம் எனக்கு. சரி, இன்னைக்கு நைட் வெளில போலாமா? இல்ல விஸ்வா, நான் வரல. சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு. அது 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 வந்து நான் என்ன தயங்காம கேளு. நான் உன்னை ரொம்ப வருஷமாவே லவ் பண்றேன். ஐ லவ் யூ ஆர்த்தி. நீ என்ன சொல்ற? என்ன?